குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 28/6/2024 நிர்மல் ட்ரா நம்பர் 386க்கான கேரளா லாட்டரி கெஸிங் பார்க்க போகிறோம். 27ஆம் தேதிக்கான ரிசல்ட்டை பார்த்தோன்னா 575824 55 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா அது முன்னாடி வந்துடுச்சு. 575 அப்படிங்கிறது முன்னாடி வந்துடுச்சு. 824 பாஸ் ஆகிருக்கு. இப்போ 28ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி 27ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங்கில் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இன்னைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். இப்போ 27ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே 2 பாக்ஸ் கொடுத்துருந்தேன். இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். 5 8 8 5 அப்படிங்கிற 4 நம்பர், 5 8 8 5ங்கிற 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு ஆப்போசிட் நம்பர்லையும் பார்த்தோம் அப்படின்னா 588243 அதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் 885 அப்படிங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. அதனால பாக்ஸை பேஸ் பண்ணி பார்க்க சொல்லியிருந்தேன். அந்த பாக்ஸை பேஸ் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் 4 நம்பர் பாஸ் ஆயிருக்கு. இங்கே 5 8 8 5ங்கிற 4 நம்பர் பாஸ் ஆயிருக்கு. அதுக்கு ஆப்போசிட் நம்பர்ல இருக்க பாக்ஸ்ல 5 8 2 4 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆயிருக்கு. 5 8 2 4 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆயிருக்கு. 4 நம்பர் பாஸ் ஆயிருக்கு. யாராவது கரெக்டாக வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை கொடுங்க. இங்கே பாக்ஸில் 4 நம்பர் பாஸ் ஆகிருக்குன்னு சொல்லி இந்த பாக்ஸ் கொடுத்துருந்தேன். இதுலேயும் 588 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இப்போ அது கீழே பார்த்தோம் அப்படின்னா 24 அப்படிங்கிறது இருக்குது. வந்த நம்பரில் ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கு. இப்போ 58 24 அப்படிங்கிற 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 8 வந்துச்சு அப்படின்னா 3 அல்லது 4 வரக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 4 ரிப்பீட் ஆகிருக்கு, 8 ரிப்பீட் ஆகிருக்கு. சாரி, 8க்கு பதிலாக 4 வந்திருக்கு, ஒரு 8 ரிப்பீட் ஆயிருக்கு. 84 அப்படிங்கிற ஆல்போன் நம்பர்ஸும் இந்த நம்பர்லேருந்து பாஸ் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் சொல்லியிருந்தேன், அதாவது 58 60 இல்லை 48 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 84 அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு. இப்போ 84 அப்படிங்கிற ஆல்போன் நம்பர் பாஸ் ஆயிருக்கு. இதுலேயும் சிங்கிள் நம்பரில் 84 அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு. பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 4 நம்பர் பாஸ் ஆயிருக்கு. 58 24 அப்படிங்கிற நம்பர். யாராவது கரெக்டாக எடுத்து போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 824 அப்படிங்கிற நம்பர் இந்த பாக்ஸில் பாஸ் ஆயிருக்கு. 824 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆயிருக்கு. இதில் பேலன்ஸ் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 446 இருக்கு. 446 இருக்கு. அடுத்த சார்ட்டில் பாருங்க, இது நேற்று எடுத்த சார்ட்டு தான். 58 24 அப்படிங்கிற 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இப்போ நான் அந்த நம்பரை பேஸ் பண்ணி வரலாம், இல்லை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் அல்லது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரலாம். 824. இப்போ 824ல் ஏதாவது 1 or 2 நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகலாம். இப்போ 28 அப்படிங்கிறது பாஸ் ஆச்சு அப்படின்னா 27 அப்படிங்கிறது பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 27 இருக்குது, இங்கே பார்த்தோம் அப்படின்னா 27. இப்போ 82 அப்படிங்கிறது 28 பாஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா 27 பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 27 பாஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி எடுங்க. 277 இருக்குது, 279 இருக்குது, 227 இருக்குது. இப்போ 27 அப்படிங்கிறது, அதாவது 28ங்கிறது 29 பாஸ் ஆகும் அல்லது 27 பாஸ் ஆகும் அப்படின்னா இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி எடுங்க. 297272 பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2ஓட 79 இருக்கு, 77 இருக்கு, 22 இருக்கு. இந்த நம்பரை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் 58 24 அப்படிங்கிற 4 நம்பர் பாஸ் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் நம்பர் 49 இல்லை 79 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். 49 47 79 4 7 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 794 இருக்கு, 794 இருக்கு. இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் 974 இருக்கு, 794 இருக்கு.
இந்த இதில் பார்த்தீங்கன்னாலும் 7 9 இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 7 9 இருக்குது. இங்கே 9 4 இருக்குது. அதனால் 7 9 4 அப்படிங்கிற நம்பர் ஆல்போர்டில் வந்து 9 7 அல்லது 7 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை 9 7 4 அப்படிங்கிற பாக்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 9 7 4 பாக்ஸு இல்லை அப்படின்னா 2 7 9 பாக்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 2 7 9 9 7 4. இப்போ 7 9 அல்லது 9 7 அப்படிங்கிறது ஆல்போர்ட் நம்பர்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங்கில் வருதா அப்படின்னு பாருங்கள். அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 85 அப்படிங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. 885 இங்கே 85 பாஸ் ஆயிருந்துச்சு ஃபர்ஸ்ட் நாள். நேற்று பார்த்தோம் அப்படின்னா 82 பாஸ் ஆயிருக்கு. 85 பாஸ் ஆயிருந்துச்சு பிசியில். அடுத்து பார்த்தீங்கன்னா 82 பாஸ் ஆயிருக்கு. அதை 824 82ங்கிறது ஏபியில் பாஸ் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 2 நாள் பார்த்தோம் அப்படின்னா 58 பாஸ் ஆயிருந்துச்சு, 28 பாஸ் ஆயிருந்துச்சு, அதை 82 பாஸ் ஆயிருந்துச்சு. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 61. இப்போ 61 பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 617 இருக்கு. 617 இருக்கு. அதே நம்பர் பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் இந்த பாக்ஸுக்கு ஆப்போசிட்ல மேலே பார்த்தோம் அப்படின்னா 617 இருக்கு. 617 அல்லது 691 617 இருக்கு. 617 அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா 46 17 அப்படிங்கிற 4 நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா 617 அப்படிங்கிறது 2 இடத்துல பாஸ் ஆயிருக்கு. 617ங்கிறது 2 சார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா 617 இருக்கு. இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் 617 அப்படிங்கிறது இருக்கு. அதனால 617 அப்படிங்கிறது பாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். அதனால 4 நம்பர் கொடுத்துருக்கேன். 46 17 அப்படிங்கிற 4 நம்பர். இப்போ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 974 ஏன்னா 2 சார்ட்ல இருக்கு. 974 பேஸ் பண்ணி பாக்ஸாக ட்ரை பண்ணோன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 444 பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 444 இருக்கு. பாக்ஸுக்குள்ளே 444 இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு வெளியில் 44 இருக்கு. பாக்ஸுக்குள்ளவும் 44 இருக்கு. பாக்ஸுக்கு வெளியவும் 44 இருக்கு. பாக்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா 444 இருக்கு. இப்போ 617 பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா 444 இருக்கு. பாக்ஸுக்கு ஆப்போசிட்லையும் பார்த்தோம் அப்படின்னா 444 இருக்கு. பாக்ஸுக்குள்ள 44 இருக்கு. இங்கே இல்லை, இங்கே 22 இருக்கு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 22 இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சாய்ஸ் இதுதான். உங்களோட கெஸ்ஸிங்கில் சார்ட்டை பார்த்து நம்பர்ஸ் எடுங்க. 46 17 அப்படிங்கிற 4 நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை 444 அல்லது 474 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இப்போ 974 2 இடத்துல இருக்கு. அதனால அந்த நம்பர் பேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்போர்டில் 97 இல்லை 79 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 9 வந்துச்சுன்னா, இந்த 97 வந்துச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி 4 அல்லது 2 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. 4 அல்லது 2 ரிப்பீட் ஆகலாம், இல்லை 4 ரிப்பீட் ஆகலாம். அது மாதிரி ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அதோட 79 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்து சிங்கிள் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 8 வந்திருக்கு. 824 ரிசல்ட். 8 வந்தால் 3 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. 2 வந்தால் 7 அல்லது 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. 4 வந்தால் 7 அல்லது 2 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால 7 அப்படிங்கிற சிங்கிள் நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. 7 அப்படிங்கிற சிங்கிள் நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரா நம்பர் 386. நேற்று ட்ரா நம்பரில் 2 நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. இன்னைக்கு ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 8 ரிப்பீட் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இல்லை அப்படின்னா 3 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். 386. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் 386 அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்கு. 386 386 டைரக்டாகவும் 386 இருக்கு. மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி 386 இருக்கு. 36 இருக்கு. 6 வரும் நினைச்சீங்கன்னா 36 ட்ரை பண்ணலாம். நீங்க 36 அல்லது 38. சார்ட் நல்லா பாருங்க. சார்ட்டை பேஸ் பண்ணி நீங்க நம்பர்ஸ் எடுங்க. நான் கொடுக்கறது ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் தான். இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது உங்களோட கெஸ்ஸிங்கில் வருதான்னு பாருங்க. வந்துச்சு அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணலாம்.
இப்போ 6-1-7 கொடுத்தேன். 6-1-7 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம், இல்லை 6-4-1 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். டைரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா 6-4-1, இங்கேயும் 6-4-1 இருக்குது, 6-1-7 இருக்குது. ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 386 இருக்குது. டைரெக்டாக பார்த்தீங்கன்னா 644 இருக்குது, 744 இருக்குது, 7474 இருக்குது, 4ம் நிறையா இருக்குது. இப்போ நேற்று இந்த நம்பர் 2 நாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பரை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கும் இந்த நம்பரை பேஸ் பண்ணி பாஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அல்லது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பாருங்கள். இங்கே 99 இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.